இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? படிக்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? எப்படி படிக்கிற ஈஸியா இருக்கா? 11th ஈஸியா இருக்கு. அதான் எதுக்கு வர சொன்னா, பாப்பாக்கு வாங்கணும், நீங்க திங்ஸ் எல்லாம் வாங்கினீங்க. சரி படிப்புக்காக தள்ளி போடக்கூடாது, அதனால உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு. அவருக்காக இந்த பிள்ளைங்களுக்காக நான் செய்றேன். ஏன்னா பிள்ளைங்க பாவம், அதோட வாழ்க்கை நாளைக்கு படிச்சா மட்டும் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அம்மா கஷ்டத்தை பார்த்து படிக்கணும், ஓகேவா? உங்க அப்பா கண்டுக்கலனா கூட அம்மா தான் உங்க எல்லாமே பாத்துக்கிறாங்க. நான் அம்மாக்காக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கணும், ஓகேவா? என்ன வேணுமோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. டக்கு டக்குன்னு சொல்லணும். உனக்கு என்ன பாப்பா வேணும்? நோட்டு, ஜாமெட்ரி பாக்ஸ். என்ன ஜாமெட்ரி பாக்ஸ், லாங் சைஸ் கோடு போடாத நோட்டு. வேற என்ன வாங்கணும்? கோடு போட்ட நோட்டா? இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் தானே? ஓகே, வாங்கிக்க. வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்கண்ணா, ஓகேவா? வேற என்ன மற்றெல்லாம் ஸ்கேல், பென்சில், இல்லை பேனாலாம் வச்சிருக்கீங்க எல்லாம்? ஆல் பஸ் நல்லா படிக்கணும், ஓகே? எல்லாம் வாங்கியாச்சு, திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. எல்லாமே இருக்கு, நோட் அவன் கேட்ட எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். படிப்புக்காக நோட்டு எது வேணாலும் நீ உரிமையா கேட்கலாம். அண்ணன் தானே, நான் உனக்கு என்ன வாங்கி தானே தர போறேன். எது நினைக்கிறீங்க ஒரு ஐயோ செலவு இருக்கிறவங்களாம் எனக்கு படிப்புக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். கேட்கற கூட சங்கடப்படுறாக்கா ரொம்ப, எது வேணும்னு. இவ கூட கேட்கறா, கேட்கறக்கே யோசிக்கிறா, ஒரு மாதிரி பயப்படுறா. இல்லைங்க, யாருக்கிட்டையுமே கேட்காதுங்க. பரவாயில்ல, நல்ல பழக்கம் தான். ஒண்ணுமே அது பெரிய விஷயங்க. அதாவது மத்தவங்களை கூட்டு போனா எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்பாங்க. 2 பிள்ளைங்களுமே அண்ணா எனக்கு இது போதுனே அப்படிதான் சொல்லுது. எது வாங்கி கொடுத்தாலும் யாரும் உன்னை நீ அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நீ படிப்புக்காக கேட்கற, சரியா? உன் கஷ்டம், உங்க அம்மாவோட கஷ்டத்தை நினைச்சு நீ இப்படியே வளர்ந்துருக்கங்கிறது நல்லாவே தெரியுது. அழக்கூடாது, நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட. நீ உரிமையா கேட்கலாம் அண்ணன். அதனாலதான் உன்னை தேடி வர. அம்மா இங்க பாரு, அவங்க யாருக்கா வந்து நிக்கிறாங்க, அவங்க எதுக்கு அழுகுறாங்க? உனக்காக தானே அழுகுறாங்க. படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ட்டு இங்க பாரு, படிப்புக்காக நீ கேட்கலாம். அண்ணன்ட்ட எது நினைக்காத, உனக்கு உரிமையா எதுனாலும் கேளு. அண்ணன் சொல்றது கேளு. இங்க பாரு, பெரிய பிள்ளை ஆயிட்ட, அம்மா நீ அழுகுனா அவங்களும் அழுகுறாங்க. நீ எதுனாலும் கூச்சப்படக்கூடாது. இனிமே அண்ணன் மேற்கொண்டு பணம் தரேன், நல்ல படி. படிப்பு தான் உன்னை இங்க பாரு, வேற எதுவுமே உன்னை இந்த உலகத்துல பெரிய ஆளை காமிக்காது. நீ படிச்சுட்டே நீ ஜெயிச்சிட்ட. அவங்களோட கஷ்டம் முடிஞ்சு. இங்க பாரு, உங்க அப்பா இருந்து உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? கஷ்டப்படுறாங்களா இல்லையா? அப்ப அந்த கஷ்டமா யார் சரி பண்ணணும்? நீ தான் பெரிய பிள்ளை. 11th வந்துட்ட, நீ சின்ன பிள்ளை கிடையாது, ஓகேவா? உனக்கு இனிமே உன் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சுதான் நீ நடந்துக்கிற. என்கிட்டயும் நீ அதே மாதிரி இருக்கப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணீர் சிந்தக்கூடாது. உன் கண்ணீர் பெரிய லெவல்ல வரணும். அண்ணன் இருக்கேன், அண்ணன் உன்னை பாத்துக்குவேன். உரிமையா எது வேணாலும் கேளு. வேற எதுனால உனக்கு என்ன வேணா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ண, உனக்கு ஓடி வந்து வாங்கி தருவேன். நாங்க இதுல பணம் இருக்கு, சரியா? இந்த பணம் வச்சுக்கோங்க. இங்க மேற்கொண்டு அவளுக்கு எது வேணாலும் கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுங்க, ஓகே? அவன் படிக்கட்டும். நல்லா வளர்த்துறீங்க, உண்மையை சொல்ல, பிள்ளைய நல்லா வளர்த்துறீங்க. ஒரு முட்டாய் வாங்கி தருவானா கூட வேணாங்குது, பெரிய விஷயம். இந்த காலத்துல இப்படி பிள்ளைங்களை பாக்குறது ரொம்ப இது. கஷ்டத்தை, குடும்ப கஷ்டத்தை நினைக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இதே மாதிரி சிரிச்சிருக்கணும். போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், ஓகேவா? சந்தோஷம். சரிக்கா, போயிட்டு வரட்டுமா? டாடா. ஓகேவா?